மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா செல் டிவிஷன்ல செல் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். அதனுடைய ஷார்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sequence of events means a continuous series of events by which a cell duplicate னானது செல் டிவைட் ஆகுது எங்கே genome and other constitutes and then eventually divided into daughter cells. So அப்ப one mother cells இருக்கும் divided in two daughter cells. இதுதான் செல் சைக்கிள். இதுல ஜெனரலி பாத்தீங்கன்னா two phases இருக்கு. ஒன்னு இன்டர்ஃபேஸ் இன்னொன்னு M phase. இந்த இன்டர்ஃபேஸ் அப்படி சொல்றாங்க இல்லையா, இது நான் டிவைடிங் ஃபேஸ். அதுல G1 phase, S phase, G2 phase. So G1 ன்றது gap 1 phase, S phase ன்றது synthesis phase and the G2 phase ன்றது gap 2 phase. G1 ல பாத்தீங்கன்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும். பிஃபோர் த செல் டூப்ளிகேஷன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து G1. S phase ன்றது DNA டூப்ளிகேஷன் phase, synthesis of DNA. G2 phase ன்றது so 2C amount of DNA இருந்துச்சுன்னா அத 4C amount of DNA வா கன்வர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து G2 phase. So ஓகேவா, இது நான் டிவைடிங் phase. So மொத்த டோட்டலி பாத்தீங்கன்னா யூகரியோட்டிக் செல்ஸ்ல 23 hours நடக்கும். So M phase ன்றது யூகரியோட்டிக் செல்ஸ்ல 1 hour நடக்கக்கூடியது. இதுல phase பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இது வந்து மைட்டாடிக் phase. இது டிவிஷன் phase. இந்த இடத்துல மட்டும் தான் கேரியோகைனசிஸ் and then சைடோகைனசிஸ் அப்படிங்கற ரெண்டு ஈவென்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் செல்ல பாத்தீங்கன்னா so totally ஒரு approximately the cell divide ஆகுது 90 division. இதுல yeast cell. So human cell ல பாத்தீங்கன்னா eukaryotic cellsல so 24 hours இருக்கு. So அப்ப 24 hoursல interphase is a long phase, M phase is short phase. Interphase ல பாத்தீங்கன்னா 23 hours இருக்கும். M phase ல பாத்தீங்கன்னா prophase, metaphase, anaphase, telophase. இதுல 1 hour இருக்கு. அப்ப M phase 1 hour னா G1 phase அப்படி பாத்தீங்கன்னா 11 hour இருக்கு. S phase ல பாத்தீங்கன்னா 8 hours இருக்கும். G2 phase ல பாத்தீங்கன்னா 4 hour. டோட்டலி பாத்தீங்கன்னா 23 hours இருக்கும். ஓகேவா?